பாத்துறதப்பா. சரி ஜல்லிக்கே போ மச்சான். சாவு கேக்குற மச்சிட்டு வந்தனதா. ஜல்லியா நாளை நடக்கக்கூடிய 18வது நாள் சண்டையிலே தர்மருடைய களத்தாலும் மக்கள் வேண்டும். அப்படியா? எந்த மகிழ்ச்சி இருக்குங்க. நீ எதுக்கு வந்துக்கிற? நான் கண்ணனுக்கு ரதம் ஓட்டுறேன். நான் இருக்க பர்வத பிள்ளைக்கு ரதம் ஓடுறது. சரி காண்டி விடுங்க. சரி கண்ணனுடன் சென்று தாய்வாரும் இவ்வாறும் பேசுவேன். ஜல்லியிலிருந்து போக வேண்டாம் பகவானே. இல்லையா? எத்தனையோ பேர்கள் என்னவோ பேசுகிறாங்க. அவ்வளவுதான். நான் பார்த்துக்கணும். சரி எடுத்துக்காடுவா காண்டிவா மாமையா வந்தா கண்டிப்பா கோவப்படாத. காரணத்தான் வந்துக்கிறேன். மாமனுக்கு போக வேண்டாம். கண்ணனுக்கு ரதம் செலுத்த வந்திருக்கீங்க. அன்னைக்கு நான் போய் வரணும். யாரு என் தங்கை மக்களாச்சு. சரி கண்ணனை சென்று சும்மா ஆனா மாமனுக்கு போக வேண்டாம். யார் வந்துருக்கியா? மூக்கு பீனா போட்ட கோபால் வந்துருக்கான். எனக்கு எத்திரியா? முதல்ல மீசலால முதலிலே தூப தீப நைவேத்தியம் செய்து பானம் எடுக்கின்ற போது அர்ஜுனுடைய சிரசுக்கு குறி வைத்திருக்கிறேன்.
ஒருவேளை நீ இலக்கு சொல்லி கொடுத்து நான் பாடம் விடுத்து காண்டிவன் மணிதான் வச்சுக்க புகழ்ச்சியா இருக்கு இகழ்ச்சியா இருக்கு எனக்கு இகழ்ச்சியா ஓ வேலை பண்ணி போயா அதான் நாக கண்ணையங்க விட்டே என்னுடைய மணிமா மகுடா திடீர் என்று பறந்த காரணம் உன்னுடைய சிரசுக்கு குறி வைத்தார் நரனவன். ஆமா ஆனா தள்ளியே தடுத்தா தடுத்து நாவுக்கு மார்புக்கு நடு மத்தியிலே குறி என்றார். அவன் பேச்சை கேட்காமல் உன்னுடைய சிரசுக்கு குறி வைத்தார். அப்படி சிரசுக்கு குறி வைக்கிறாரே நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஒரு காலத்திலே வாக்கலிலே பள்ளி கொண்டிருக்கிற நேரத்திலே பூமா தேவியோட ஓடி வந்து பூமி பாரு தாங்க முடியாது என்று முறையிட்டார். ஏனென்றால் 18 அக்ரோனி சேனை பிறந்து விட்டது, பூமி பார தாங்க முடியவில்லை என்று முறையிட்டார். பூமி பாரத்தை தீர்த்து தர வேண்டும் என்றார். நான் கேட்கின்ற நேரத்தில் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து என்ன வேண்டும் கேட்டார். கேட்டதற்கு நான் எத்தனை அடி 1 அடி 11 அங்கலம் இடம் கொடுத்த யாரார் பூமி பாரத்தை தீர்த்து தருகிறேன் என்று கேட்டு அப்படி இடம் கொடுத்தால் பூமி பாரத்தை தீர்ப்பேன் என்று சத்தியம் செய்தார். நான் என்ன செய்தேன்? இந்த இடத்தில் கண்ணனூருக்கு நாகக்கடையை சிரசில் புரிய வைத்தார். பூமாதேவியை நான் என்ன செய்தேன்? தேர்ந்தெடுத்து என்னுடைய பெரிய விழாவால் அழைத்தேன். இடம் வைத்தார். தலைக்கு வந்தது போச்சு. மறுபடியும் கடை விடப்பட்டால் அதற்கு வழி செய்திருக்கிறேன். நான் பகவானாக மாட்டேன். உன்னுடைய கேட்டத்திலே பணத்தை வாங்கி